நான் தான் உங்கள் ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கான ஒரு நியூ ஒன் ஷாட் கிளப்பலாமா? வாங்க வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்களே. ஒரு பர்சன் அப்படியே விறுவிறுப்பாக கிளாஸ் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காரு. ஸோ அவர் உள்ளே போனவனே சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் ஒரு கத்துறாங்க. இப்போது அப்படியே அந்த சாரை தான் காட்டுறாங்களே, அது தயங் தான். இப்போ தயங்க அப்படியே ஸ்பெட்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு ஓகே எல்லோரும் உட்காருங்க. சரி, இன்றைக்கி நியூவாக ஒரு லெசன் நடத்தலான்னு இருக்கேன். எல்லோரும் நல்லா கவனிங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் இப்போ லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ பசங்கள்லாம் ஒரு மாதிரி கொசு கொசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ தயங் தான் எழுந்துரு, உன் பேர் என்ன? ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் சார். ஸ்டீஃபன், நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லு. அது அது பேசாமல் இருக்க முடியுதா உன்னால்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்க நீ. இல்லை சார், நான் பேச மாட்டேன். இனிமேல் பேசினேன்னு வச்சுக்கோ. அவள் என்ன தெரியுது, வாசல் தெரியுதா, அங்கே போய் முட்டி போடணும் நீ. ஓகே? நான் போய் சொன்னேன். நான் காசிப்பாங்க. நான் பேசினேன் இப்போ. இல்லை, நீங்கள் பனிஷ்மெண்ட் தருவீங்கன்னு தெரியும்னு சொன்னேன் சார். புரியல எனக்கு. இல்லை சார், நீங்கள் பனிஷ்மெண்ட் தருவீங்கன்னு சொன்னேன். ஓ, இனிமே பேசுனீங்கன்னா முட்டி கால் தான் போடணும், புரியுதா எல்லாருக்கும்? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ லெசன் கவனிச்சிட்ருக்காங்க. எங்கே அப்படியே லெசன்லாம் எடுத்து முடிக்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் எடுத்துகிறேன். இதில் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், எல்லோரும் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இப்போது ஹோம்ஒர்க் பண்ணுறீங்கன்னா டவுட்னா ஸ்டாஃப் ரூம் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய நம்பர் எல்லார்ட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சரி ஸ்டூடெண்ட்ஸ், பாய் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து வெளியே போகிறான். இப்போ ஸ்டாஃப் ரூமில் போய் உட்காந்துட்டு ஸ்பெட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் அடுத்த லெசனுக்கு. இப்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் உள்ளே வரானே, வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார். வா ஸ்டீஃபன், என்ன? அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். என்ன? இல்லை, அது என்ன? இல்லை, உங்களை பற்றி பசங்க பின்னாடி தப்பாக பேசுகிறாங்க. இதை சொல்ல வந்தியா? ஆமாம் சார். உங்களுக்கு தெரியுமா அது? எப்பா ஸ்டீஃபன், நம்மளை பற்றி 1000 பேர் 1000 தப்பு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க பின்னாடி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முன்னாடி போகிறத நிறுத்த முடியாதுல்ல? ஆமாம் சார், கரெக்ட். ஓகே போ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணு. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. தயங் தான் இப்போது கிளாஸ்க்கு வரானே. திருப்பியும் எல்லா பசங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. தயங் நோட் பண்ணிட்டு, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை தட்டுறான். இப்போ எல்லா பசங்களும் அப்படியே பயந்துட்டு, சார் அது வந்து என்ன, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க? ஆமாம் கொடுத்தேன். எல்லாம் பண்ணிங்களா இல்லையா? பண்ணல சார். ஏன் பண்ணல? ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுந்து சொல்கிறான் பண்ணலன்ட்டு. தேங்க்தா. ஏன் பண்ணல? ஏதாச்சும் டவுட்னா உங்களை மெசேஜ் தானே பண்ண சொன்னேன். சார் அது எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா என்ன? இல்லை நீ மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணலையா? மற்றவங்களாம் எடுத்துருவாங்க. சார் அது என்னென்னா நாங்கள் மெசேஜ் பண்ணோம் சார் உங்களுக்கு. எனது மெசேஜ் பண்ணிங்களா? எனக்கு ஒன்றும் அப்படி வரல சார். நிஜமா சார், இங்கே பாருங்கள், மெசேஜ் பண்ணியிருக்கோம் நாங்கள். மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா? யார் யார் பண்ணீங்க? சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுந்துக்கிறாங்க. இப்போ தயங்க தான் அப்படியே, இல்லையே எனக்கு மெசேஜ் எதுவும் வரலையே, நான் சைலண்ட்டில் கூட போடல ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறான். பார்த்தா அது ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு தயங் அப்படியே என் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா சைலண்ட்டில் இருக்குது. நெட் ஆன் பண்ணால் அவ்வளோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. இது பார்த்தீங்களா சார், உனக்கு மெசேஜ் வந்திருக்கா? ஆமாம், ஒரு நிமிஷம் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங் கன்ஃபியூஷனாக ஃபோனே பார்த்துட்ருக்கான். இப்போது அவன் அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகிறான். அப்படியே யோசிச்சுட்டே ஃபோனை பார்த்துட்ருக்கான். எப்படி நான் மெசேஜ் பார்க்காம இருந்தேன்? இப்போது அவனுக்கு எதிர்க்க ஒரு பர்சன் நடந்து வராங்க. தேங்க்ஸ் சார், என்ன பண்ணுறீங்க? ஜங்குக், வேலையாது. நான் என்ன சார் பண்ணேன்?
எனக்கு தெரியும், சொல்லு. நீ பார்த்த வேலை தானே? நான் பண்ணலையே, யாராவது சும்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க உன்னை தவிர யாரும் இங்கே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் நான் உன் கூட தான் இருக்கேன். தெரிஞ்சுதா? சரி, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருக்கா, வெறுப்பாக இருக்காது. வீட்டுக்கு வந்தும் படிப்புனா எப்போ தான் குடும்பம் நடத்துறது? டேய், அதுக்குன்னு நான் பசங்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன்டா, வேறு டவுட் நான் மெசேஜ் பண்ணுங்கண்ணே. நீ பாட்டுன்னு இப்படி பண்ணிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கான டைம் வேணும். எனக்கான டைமில் நீ இல்லைனா எதுக்கு கல்யாணம்லாம் சொல்லு. உங்க கல்யாணம் கூட ஆகலை. நான் அப்படி தான் நடந்துப்பேன். நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. நீ எனக்கு லவ் சொன்னியோ அன்றைக்கே கல்யாணம் முடிஞ்சிச்சு நமக்கு. போடா டேய், இப்போ பசங்கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு என்ன? ஷோ, தேவையில்லாமல் பண்ணுறச்சவங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போது விண்டோ வெளியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. டீ அங்கே பாருடா, நம்ம சொன்னது நிஜமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் போ, பசங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன? டீ தெரிய போதுடா, போடா. பரவாயில்ல ஜங்கு, நீ அதுக்கு தானே ஆசைப்படுற. தெரியணுன்னு தானே ஆசைப்படுற. தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. டீ ஆனால் போயிடு. ஆல்ரெடி நம்ம ப்ரொபோசர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். பரவாயில்ல, தெரிஞ்சா என்ன? தெரிஞ்சா என்னவா? நம்ம வேலைக்கு ஓலை வச்சிருவான்டா. பரவாயில்ல, யாரா ஒருத்தர் வேலைக்கு போனா பரவாயில்ல தானே ஜங்கா. தயாம் போ தயாம். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு போகிறான். இப்போ அப்படியே கிளாஸ்குள்ளே நுழைஞ்சா எல்லோரும் விண்டோ கிட்ட முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. தயாங் பார்த்துட்டு, அவங்க என்ன பண்ணுறீங்க? சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு அப்படியே அவங்கவுங்க ப்ளேஸில் உட்காடுறாங்க. சரி, இப்போ கேளுங்க டவுட்டை, நான் சொல்கிறேன். சார் என்ன? நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்குறோம் சார். என்னது? இல்லை அதாவது எங்களுக்கு லேட்டர் தான் டவுட்டே வருது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிறாங்க. அப்படியே தாங்க அப்படியே சிரிச்சிட்டு, ஓகே இப்போவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எல்லாத்தையும் சொல்லித்தரான். இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. தேங் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஜங்குக் பக்கத்தில். என்ன? இல்லை, உன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? ஏதாவது காசிப் பேசுகிறது அப்படி? அது டெய்லியும் தான் நடக்குது, அது எனக்கு தெரிஞ்ச கதை தான். என்னடா சொல்கிறா? ஆமாம், நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பானுங்க. நான்லாம் கண்டுக்கிறது இல்லையா? ஆமாம், இவனுங்களை கண்டுக்கிட்டா நமக்கு என்ன ஆக போகுது சொல்லு? அது நம்ம கரெக்டு தான். இல்லை, நம்மள ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு அவங்க எதுவும் அவங்களுக்கு அறிவு இருக்குது சரியா? நம்மளை பார்த்துலாம் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கடா. நிஜமாலே அவங்களுக்கு அந்த மாதிரி அட்ராக்ஷன் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜங்கு. கரெக்டு தான் இல்லாதும். ஆமாம், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கும் வராங்க. ஜங்குக்கு தான் போயிட்டு, கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு வைக்கிறியா? தலை வலிக்குது பயங்கரமாக. ஜங்கு, நான் சொல்லணும் அதை, எனக்கு தலை வலிக்குது, காஃபி போட்டுரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். டே பண்ணுறேன் எனக்காக, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, 2 பேருக்கும் வேணாம், 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து காஃபி போட்டு குடிப்போம், ஓகே? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ தயங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போகிறாங்களே. 2 பேரும் அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் அப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வராங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஃப்ரிட்ஜ் கிட்ட ஒரு டைம் டேபிள் இருக்கும். அதை பார்த்துட்டு, இன்றைக்கி நீ தான் சமைக்கணும். என்னது? நானாக பண்ண மாட்டேன். டேய், நீ தாண்டா பண்ணணும். இங்கே பாரு, உன் டைம் டேபிள் இன்றைக்கி தான். ஜங்குக் ப்ளீஸ், எனக்காக பண்ணுறேன். முடியாது, நீயே வந்து பண்ணு. ஜங்கு ப்ளீஸ். முடியாது குக்கி, ப்ளீஸ்ரா. இந்த மாதிரி ஐஸ் வச்சு கூத்துறான். சரி பண்ணுறேன், நான் வேணும். எனக்கு ராமன் நூடுல் வித் பீஃப் வேணும். ஓகே பண்ணுறேன். சரி உடனே நான் பண்ண போகிறேன். பண்ணும்போதே நான் சாப்பிட்ருவேன். சாப்பிடு யாருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சிரிச்சிட்டு திரும்பிடுறான். ஸோ அவன் எக்ஸ்ட்ரா பெண்டிங் ஒர்க்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு இந்த சைடு அப்படியே குக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே தேங்கிட்ட வரான். என்ன சார் வேலை பார்க்குறீங்களோ
அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ஸில் அப்படியே மசாஜ் பண்ணுறான். தயங்க அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கு. நல்லா இருக்கு ஜங்குக். ஏன் இருக்காது, இருக்கும். ஏண்டா ஒரு நாள் ஃபுல்லாக நின்று சொல்லி கொடுத்துட்ருக்க? உட்காந்து சொல்லி கொடுத்தா தான் என்ன ஜங்குக்? உட்காந்து சொல்லி கொடுத்தாலும் நின்று சொல்லி கொடுத்தாலும் கழுத்து பயங்கரமாக வலிக்குது. நான் பண்ணுறது இதுக்கு. ஒரு நாள் வேணால் லீவு போடலாமே நம்ம 2 பேரும். லீவு போட்டு உங்கள் அப்பா நான் தருவான் சம்பளம். தயா, சரி சரி, ஒரு நாள் லீவு போடலாம். சண்டே சாட்டர்டே லீவு தானே, அப்போ எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி நமக்கு மேண்டேட்ரி லீவு, சரியா? அதெல்லாம் கணக்கே கிடையாது. பின்ன என்னடா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா தானே ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அதுவும் கரெக்டு தான். அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல. நம்ம ஹாப்பியான மூமெண்ட்டை அப்பப்போ கிடைக்கிற டைமில் எடுக்கணும் தயா. புரியுதா? புரியுது. எடுப்போம் ஒரு நாள். என்னைக்கு? என்னைக்குண்ணா இன்றைக்கே வா. இன்றைக்கி எப்படி? அதான் வீட்டுக்கு வந்துட்டோமே, நாளைக்கு வேணால் எடுக்கலாமே. ஜங்கு, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ், நம்மளால் அப்படி எடுக்க முடியாது. ஏன்? எடுக்கலாம் ப்ளீஸ். நான் எதாவது சாக்கு சொல்கிறேன், நீ தான் சாக்கு சொல்லிவிடு. என்னடா சாக்கு சொல்ல முடியும்? ஏதாச்சும் சொல்லு. உங்கள் பாட்டி மண்டையை போட்டாங்கன்னு சொல்லு. அது ஆல்ரெடி செத்த பாட்டி எத்தனை ட்ரெஸ் ஆடிக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன் கூட வெளியே சுத்தம் தயா. சரி பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஆஃப் டே தானே காலேஜ். இந்த ஆஃப் டே காலேஜுக்கு போடலாம். என்னடா ஜங்கு, இந்த மாதிரி தான் காலேஜ் டைமில் பண்ண நீ. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. ஃப்ரெண்டு மாதிரியா நடந்துக்கிட்ட நீ? ஃப்ரெண்டு மாதிரியா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிகல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தயாங் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே எதுவும் ஸ்பார்க் ஆகி அப்படியே லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அவங்க ஒன்றாவே இருக்காங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போதே எவ்வளோ வேலை பார்த்த நீ, எனக்கு தெரியும் ஜங்குக் உன்னை பற்றி. என்னடா அது ஏதோ உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது. என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். அந்த லிப்ஸ் மறக்கவே மாட்டேன். அப்போல்லாம் நீ இந்த ஸ்ட்ராபெரி லிப்பாம் போட்டு வருவேன். ஸ்ட்ராபெரி லிப்பாமா? எனக்கே மறந்து போச்சு ஜங்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட், டே இல்லை அந்த ஃபீலு, அதெல்லாம் மறக்க முடியாதுடா. அதெல்லாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு யோசிக்கிறான். இப்போ தான் நீ மட்டும் என்ன வெண்ணிலா லிப்பாம் போட்டு வருவேன். அது வெண்ணிலாவே இல்லை. அப்புறம் நான் பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு வருவேன். என்னது பனானா மில்க் ஷேக்கா? நான் அது வெண்ணிலா ஃப்ளேவரில் நினச்சேன். இல்லை. இப்படியே அவங்க ஓல்டு ஸ்டோரிஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. தயாங், சொல்லு ஜங்குக். என்னோடய புக்கு மேலே வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்துருவேன். உனக்கு ஏது புக்கெல்லாம்? எனக்கு அதெல்லாம் இருக்குது, எடுத்துருவா. என்ன புக்கு எனக்கு தெரியாமா? சரி எடுத்துகிட்டு வரேன் இரு. எங்கே இருக்கு? ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கா பாரு, சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க மேலே போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் தேங்கோட ஃபோனை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறான். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வருது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ தேங்க தான் அப்படியே கீழே இறங்கி வரான். ஜங்குக், ஒரு புக் கூட இல்லை அங்கே. நல்லா பார்த்தியோ இல்லையா நீ? பார்த்துட்டேன்டா. இல்லை. அப்போது நான் போய் சொல்கிறேனா? நான் மட்டும் என்ன போய் சொல்கிறேன்னா என்ன? இல்லை நிஜமா. சரி விட, அப்போது என்னோட கேபின்லேயே விட்ருப்பேன். இருக்கும். ஆமாம், என்ன புக் இருக்குது உனக்குலாம்? அதுவா, எக்ஸசைஸ் புக்டா. எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது அண்ட் வாலிபால் எப்படி விளையாடுறது, பாஸ்கெட் பால் எல்லாமே அதில் இருக்குது. இதெல்லாம் புக்கில் இருக்குன்னா நீ எதுக்கு அப்போ? சரி, உனக்கு எதுக்கு புக்கு? சொல்லித்தர. அதே மாதிரி தான் எனக்கும். ஓ, அப்படி வரியா நீ? ஆமாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போய் தூங்கு ஜங்கு. என்னது வேலை இருக்கா? தயா, கொஞ்சம் மேலே வாயா. எதுக்கு?
வாடா கொஞ்சம். நீ எதுக்கு கூப்பிடுன்னு தெரியும். நான்லாம் வரல. எனக்கு மெசேஜ் ஏதாவது வரும். என் ஃபோன் எங்க? நீ சொன்னா கேட்க மாட்டான் போலயே. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தயங்க தூக்கிடுறான். ஜங்குக் என்ன பண்ணுற நீ? கீழே விடுறா. ஒரே ஒரு நிமிஷம் வாடா. கீழே விடுறா. முடியாது. விழுந்துட போகிறேன்டா, விடுறா கீழே. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே தயங்க தூக்கிட்டு அப்படியே ஸ்டேர்ஸில் ஏறுறான். ஸோ தயாங்க்கு பயமாக இருக்குது எங்கே கீழே கீழே போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தயங்க தூக்கிட்டு அப்படியே மேலேயும் கூட்டிகிட்டு போகிறான். என்ன ஜங்குக் பண்ணுறா? எதுக்கு லாக் பண்ணுறா? எனக்கு இப்போ ஃபோன் வேணும். நான் முக்கியமா? ஃபோன் முக்கியமா? ஜங்குக் இன்னைக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தல. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ளீஸ்ரா நான் போகணும். காலேஜில் தான் படிப்புன்னு சுற்றிட்டுருக்க. வீட்டுக்கு வந்துமா? இல்லை ஜங்குக், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போது என்னோடய டைம் அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும். நீ ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் காலையிலேருந்து உன் கூட தானே இருக்கேன். எங்கே இருக்கா? ஒரு ஐ கான்டாக்ட் அது வச்சாடா? அண்ணா அவ்வளோ இதுவாக இருக்கேன். பார்க்க நல்லா இல்லையாண்ணா? என்னடா பேசுகிற? பின்னா ஒரு ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டேறா. ஒரு மாதிரி உருன்னு சுற்றிட்டு இருக்கா காலேஜெலாம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சொல்லு. ஜங்குக் அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் என்னை பார்க்க கூட மாட்டேற நீ? அது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருவாங்க தான். எவனும் பார்க்க மாட்டான். கொய்யால ஒன்று தான் மாறி மாறி சைட் அடிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னை பார்க்க மாட்டேற. ஜங்குக் அப்படி இல்லை. சைட் அடிக்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கேஷுவலாக பார்ப்பேன் ஜங்குக். ஒன்று யார்? நீயா? நல்லா பார்ப்பேன் கேஷுவலாக. பார்த்துருவேனே. ஒரு கம்பைன் கிளாஸ் கேட்டேன். ஒரு நாள் வந்தியா? ஜங்குக் என்ன வளரியா? வந்தியா இல்லையா? நீ வரவே நீ. நீ பிடி டீச்சர்டா. எப்படிரா? நான் ஃபிசிக்ஸுன்னு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்ருக்கேன். நீ பிடி டீச்சர் எப்படா கம்பைன் கிளாஸு? ஃபிசிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேயும் எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல. இருக்குது, அதுக்கு என்ன? ஆனால் நீ நினைக்கிற எக்ஸசைஸ் அங்கே இருக்காது. ஃபிசிக்ஸ்னால் பற்றியா யோசிக்கிறா? தெரியுது உனக்கு. அப்போது வேணும்னே என் கூட. ஜங்குக் அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, என்னை ரொம்ப குழப்பற நீ. இப்போ தான் செம்மே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. நம்மளே இப்போ தானே டீச்சராக இருக்கோம். பரவாயில்ல, நல்லா சமாளி. கம்பைன் கிளாஸ் வரமாட்டா? விட புதுசாக மல்லிகா டீச்சர் வந்திருக்கான். அது கூட கம்பைன் கிளாஸ் வச்சுக்கிறேன். என்னது மல்லிகா டீச்சரா? யாராவது உனக்குண்ணா? நீ தான் வரமாட்டிய கம்பைன் கிளாஸ்க்கும்? ஏன் வீட்டில் கூப்பிட்டாலும் வரமாட்டா? கம்பைன் கிளாஸ்க்கு எப்படி வருவா? நான் ஒரு லூஸு. ஐயோ ஜங்கு முடியும். சரிடா, கம்பைன் கிளாஸ் தானே வைக்கிறேன், போதுமா? இப்போ சொன்ன பாரு, இது ஓகே. ஏன் வாயை பாரு. நானா சொல்லிக்கோ, என் வாய் இப்படி தான். சரி, இப்போ தரலாம். இப்போ எங்கே போகிற? ஃபோன்லாம் கிடையாது. இப்போ தானே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கான். திருப்பி ஃபோனுன்ற. ஜங்கு நான் சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லிட்டேன்டா பசங்கிட்ட. அவனுங்க இதுக்காகவே வேணும்னே டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே மெசேஜ் பண்ணியிருப்பானுங்கடா. ப்ளீஸ். அவனுங்களாம் பார்த்தா டவுட்டு கேட்க வந்த மாதிரியா இருக்கு உனக்கு? என்ன தெரியுமா மெசேஜ் பண்ணியிருந்தான் லாஸ்ட்டாக ஒருத்தன்? என்ன பண்ணான்? ஏன் கேட்க மாட்டேன்? அவன் கேட்குறான், ஜங்குக் சார் கூட பிஸியாக இருப்பீங்க, அதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃபான்னு கேட்குறான். அப்படியா கேட்டான்? நான் மட்டும் நான் போய் சொல்கிறேன். இல்லை கேட்டேன். அப்படிதான் கேட்டான். எங்க ஃபோன் கட்டு பார்க்கலாம் இருக்கு அவனுக்கு. இதே சாக்கு வச்சுட்டு ஃபோன் கேட்க பார்க்குறியா? தரமாட்டேன். ஜங்கு ப்ளீஸ். முடியாது. இப்போ நீ வர போறியா இல்லை முட்டி போட போறியா? முட்டியா? நான் ஏன்டா போடணும்? ஆமாம், பனிஷ்மெண்ட். நீ என் சொல் பேச்சு கேட்கலாம், பனிஷ்மெண்ட் தான் தருவேன். பிடி மாஸ்டர் தெரியும்ல என்னை பற்றி. இங்கே பாரு, நீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், எனக்கு கிடையாது. எனக்கு நீ தான் முட்டி போடணும். நான் ஏன்டா போடணும்? நான்லாம் ஓட முடியாது.
நீ போடுவ. ஏ போட முடியாதுடா. நீ போடுவ ஜங்குக். ஐ நோ. இல்லை புரியல. நான் ஏன் போடணும்? நீ போடுவ. பார்க்குறியா? இல்லை நான்லாம் போட மாட்டேன். போட்டுட்டா போட்டுட்டா ஏண்ணா? என்ன இப்போ நீ என்ன மீன் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. நீ போய் ஃபோனே எடா. ஆஹா எனக்கு ஃபோனில் இப்போ வேணாம். நீ சொல்லு, மொட்டை போடுவியா மாட்டியா? போட மாட்டேன். ஆனால் நீ போடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கோட முடியை பிடிச்சி அப்படியே கீழே உட்கார வைக்கிறான். ஸோ தயங்க அப்படியே என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கோட ஹிப்பை வந்து அப்படியே கிள்ளிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயங்க விட்டுடுறான். ஜங்குக்கு தள்ளிட்டு தயங்க அப்படியே பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். பார்த்தல யார்கிட்ட என்னையே தள்ளி விட்றியா? அதுவும் முடிய பிடிச்சி வா வா அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் தயம். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு சரி சரி தெரியாம பண்ணிட்டான் பண்ணா. நானா முட்டி போட வருவல, நீ என்ன முட்டி போட வைக்கிறேன்னா? இல்லை சும்மா ஜாலிக்கு ஜாலிக்கு. சரி சரி. அப்புறம் நானும் ஜாலிக்கு பேசாமலே இருப்பேன். இல்லை செல்லம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கால் எடுத்து அவன் லேப்பில் வச்சுட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணுறான் தயங்கோட காலுக்கு. ஸோ தயங்க அப்படியே சிரிக்கிறான். என்னடா இவ்வளோ சீக்கிரம் சரண்டர் ஆயிடுற? இப்போண்ணா பொண்டாட்டி சொன்னா செய்யணும்ல. அது சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது ஓ வண்டவாளம் தண்டவாளம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் இருப்பேன். பார்க்குறேன் பாரு நீ. ஸோ ஜங்குக் அப்படியே தயங்கோட கால் தானே வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்படியே தயங்க பிடிச்சி கிட்ட எடுக்கிறான். ஸோ தயங்க கிட்ட வந்துடு. என்ன இப்போயாவது கிஸ் பண்ணலாமே? முடியாது. ஏன் முடியாது? நீ ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற, அதனால உனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணேன்? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சது தப்பெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கே தெரியாமல் என் நேரத்தை திருடுறல அதான். நான் காலேஜ் தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தோம் நம்ம டைம்லேயும் எப்பட்றா? அதனால தான் இங்கே பாரு ஜங்கோ, பசங்க நல்லா படிக்கணும் தானே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நீ பண்ணு. எனக்கு என்ன, நான் பிடி டீச்சரு, நான் எப்படி ஒன்றா இருப்பேன். நீ இருந்துக்கோ தம்பி, என்னால் இருக்க முடியாது அப்படி. சரி இனிமேட்டு அந்த மாதிரிலாம் வாக்கு கொடுக்காத. என்னென்னு இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். அப்பெல்லாம் சொல்லாத. சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறியா? அதெல்லாம் இல்லை, பண்ணக்கூடாது சரியா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா பே கேளு. யார்கிட்ட கேட்கணும்? வேறு யார்? நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட தான். அவன் அப்படியே கொடுத்துட்டு தான் மழை வேலை பாரு. அப்புறம் தெரியுதுல யாருக்கு இவ்வளோ உழைக்கிறா? சரி பண்ணல போதுமா? சரி. இப்போ 2 பேரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே தயங்க போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேரும் மெதுவாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ தயங்க தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறானே ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான். அண்ட் தென் அவனோட ஃபோன் சுவிச் ஆஃபில் தானே இருக்கும், அது வந்து சுவிச் ஆன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிப்ளையும் பண்ணிடுறான். இப்போது அவன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறான். அதுக்கு நடுவில் ஜங்குக்கும் எழுந்துக்கிறான். ஸோ அவனும் எழுந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தயங்க வந்ததுக்கப்புறம் அவனும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். ஸோ இந்த சைட் பார்த்தா தயம் கொச்சோட இருக்கான், இந்த சைட் பார்த்தா ஜங்குக் கேஷுவல் ஹுட்டியோடு இருக்கார். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போது காலேஜுக்கும் ரீச் ஆகுறாங்க. ஸோ இப்போது 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்றாங்க. சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. ஜங்குக் அப்போவே சொன்னால அங்கேயே வண்டி எடுத்துன்னு. பரவாயில்ல போடா, எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறது? ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுலா, அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போது தயங்க இறங்கி போகிறான். ஸோ அப்படியே கிளாஸ்க்கும் ரீச் ஆகிடுறான்.
இப்போது வழக்கம் போல் பசங்க வேணும்னே கொஷின் கேட்குறாங்க. சார் நேற்று மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை வரல. ஏய் நல்லா பாரு, மெசேஜுக்கு ரிப்ளை போட்டேன். இனிமேட்டு டவுட்டுன்னு எவனா மெசேஜ் பண்ணிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏதோ பாவம் படிக்கிற பிள்ளைங்கன்னு பண்ண சொன்னால் நீங்கள் வேணும்னே வம்பு வளர்க்குற மாதிரில கேள்வி கேட்குறீங்க. சார் நாங்கள் இன்னும் வேணும்னே பண்ணலையே சார். டேய் நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், வேணும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது இந்த சைடில் ஜங்குக், ஸோ அவனும் வந்துட்டு பசங்களை அப்படியே ட்ரைன் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்குண்ணா நான் நல்லா இருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஆடா ஷேரிங்கா? வா, இந்த மாதிரி யாருமே எனக்கு ஷேர் பண்ணதே இல்லை தெரியுமா? அட என்ன ஜங்குக் சார் நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. போங்க பொய் சொல்லாதீங்க. ஆடா நிஜமாக தாங்க. சரி நம்ம இன்னைக்கு ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ தேங்க் தான் அப்படியே ஜங்குக்கு 4-5 கால் பண்ணுறான். ஸோ 5ஆவது காலில் தான் ஜங்குக்கே எடுக்கிறான். என்னடா பண்ணுறா, எவ்வளோ கால் பண்ணுறான், எடுக்கவே மாட்றா. சொல்கிறா, நான் சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட வந்திருக்கியா? ஜங்குக் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே இருக்க? நானா என் கேபின் இருக்குல்ல, ஆமாம் அங்கே தான் நிற்கிறேன். அந்த கேபின் இல்லை, அதுக்கு பக்கத்தில் 2 கேபின் தள்ளி. 2 கேபின் தள்ளியா? நீ மல்லிகா டீச்சர் கூடயா இருக்க? ஆமாம் எடி கரெக்டாக சொல்லிட்ட, வா வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க காலை கட் பண்ணிடுறான். இப்போது ரூம் ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கும் அந்த மேம் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிகிள் பண்ணிட்டு. இப்போது தயங்க அதை கோவத்தோடு பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு அந்த பாக்ஸை தட்டுறான். தேங்க்ஸ் சார், உட்காருங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். நீங்கள் எப்படிக்கா வந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா? ஏன் மேம் பக்கத்தில் உட்காந்து தான் சாப்பிடுவீங்களோ? அப்படிலாம் இல்லை, ப்ளேஸ் காலியாக இருந்ததுன்னா எங்கே வேணால் உட்காருவீங்களா? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு எதிர்க்க இருக்க சீட்டில் உட்காரான். ஸோ தேங் வந்துட்டு ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்காரான். அதாவது ஜங்குக்கு உட்காந்த ப்ளேஸில் போயிட்டு அவன் உட்காரான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அந்த டீச்சருக்கு பக்கத்துலேயே உட்காந்து இருந்திருப்பான். இப்போது தேங் தான் அப்படியே செம்ம கோவத்தில் ஜங்குக்கு பார்க்குறான். விட்டா கண்ணாலே எரிச்சிருவான் போல இருக்கு ஜங்குக்கை, அந்த அளவுக்கு பார்க்குறான் தயாங். தயாங் நீங்கள் என்ன சமையல்? நானா கெம்பப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். கெம்பப்பா? ஓகே தேங்க்ஸ் சார், சாப்பிடுங்க. நீங்கள்? நானா நூடுல்ஸு. ஓ நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களா நீங்கள்? ஆமாம் நான் நூடுல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அட ஜங்குக் சார் என்ன பேசுகிறீங்க? நான் தான் நூடுல்ஸே கொடுத்தேன். அதாவது தேங்க்ஸ் சார், அவரும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், ஜங்குக்குன்னு தனியாகவும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ அப்படி போதா கதை? ஓகே சாப்பிடுங்க. என்ன ஜங்குக் சார் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சா சும்மாவே இருக்க மாட்டானே. தயாங் சாப்பிடுங்க சார், ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க, நூடுல்ஸ் வேறு. சாப்பிடுங்க. ஐயோ இப்போன்னு பார்த்து ரொம்ப பேசுகிறானே. தேங்க்ஸ் சார், இருங்க கையை ரொம்ப நேரம் காய போடவே கூடாதான், அது சொல்லுவாங்க. நான் போயிட்டு ஹேண்ட் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது, போயிடாதீங்க சீக்கிரமா. நான் போக மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, கை கழுவிட்டு வாங்க, போங்க. ஓகே ஜங்குக் சார் வந்துடுறேன், வாங்க. இல்லை கை கழுவிட்டு வரேன்னாங்க, அதான். இப்போது மல்லிகா டீச்சர் டோர் சாத்துறோன்னே தயாங் தான் இப்போது ஜங்குக்கோட காலரே போட்டு இழுக்கிறான். தயாங் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஓ இப்படி வர கதை போயிட்டுருக்கா மிஸ்டர் ஜங்குக் சார்? இல்லை
அது அது ஒன்றும் இல்லை. அவங்க தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட அப்படியே மாற்றி சொல்கிறாங்க தயா. அப்படியா? ம், இதை நான் நம்பணுமான்னு கேட்டேன். இல்லை, அசா நிஜம், நிஜமா நிஜமா தயா, நான் போய் சொல்லடா. ம், உன் மேலே ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லையே ஜங்கோக் சார். டே சாருன்னு சொல்லாதடா, வெறி ஆகுது. வேற என்ன பண்ணுறது ஜங்கோக் சார்? உங்களுக்காக காலையில் எழுந்து எல்லா வேலையும் பண்ணி கெம்பப்பும் பண்ணி கொடுத்தா அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சோம். எப்படி எப்படி கஷ்டப்பட்டு செய்யணும்னு தெரிஞ்சோம் நீ சாப்பிடலனா அப்போ எனக்கு அங்கே வேல்யூ இல்லை. அப்போல்லாம் இல்லை, நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. எங்கே காட்டேன்? என்னோட கேபினில் இருக்குது. நான் மார்னிங்கே சாப்பிட்டேன். மார்னிங்னா எப்போது? பிரேக்ஃபாஸ்ட்லையா? இல்லை, அதாவது நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு. அப்போது அவங்க தான் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. உடனே நீ கொடுத்த கிம்பாப் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அதை போய் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓ, அப்படியா? இதை நான் நம்பணும், அப்படி தானே? நிஜமா தயா, ஏன் தயங்க இப்படி பண்ணுற? நிஜமா? அவங்க வந்துட போகிறாங்கடா, காலர்லேருந்து கை எடுத்தோம் ப்ளீஸ். இப்போது கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டு தயங்கதான். தயம் ப்ளீஸ், வராங்கடா ப்ளீஸ்ரா. வீட்டுக்கு தானே வரணும் நீ? அப்போ இருக்கு. தயாங். இப்போது தயாங் அவன் ப்ளேஸில் உட்காந்துக்கிறான். இப்போ மேமும் உள்ளே வராங்க. மெதுவாக தானே சாப்பிட்றீங்க, பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் ஓடி உட்காந்துக்கிறாங்க. இப்போது அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, இப்போ தான் எனக்கு டைவர்ஸ் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான். தயாங் இதெல்லாம் ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போது அந்த மேம் தான், உனக்கு தெரியுமா தயாங், ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். அப்படியா? தெரில மேம், நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுக்கணும் போல் நல்ல பையன் யாருன்னு. அட, நீ நம்பலாம்ப்பா அவரை, அவர் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் நான் சாப்பாடை விட்டுட்டு வந்துட்டேன், என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு. அன்றைக்கி நான் மயக்க போட்டே விழுந்திருப்பேன். ஜங்குக் சார் மட்டும் சாப்பாடு கொடுக்கலன்னா, அதனால தான் இன்னைக்கு அவருக்கு எக்ஸ்ட்ராவாக நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ, இது வேறு நடந்திருக்கா? ஆமாம் தயாங் சார், இவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுட்டும் எம்மா அடிப்பொலி செம்மையாக இருந்துச்சு. இருக்காது, யோசிச்சுதாச்சே. என்ன சார்? இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் மேலே. அதான் அன்றைக்கே நிறைய டிஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தான் அப்படியே அழுகிற மாதிரி முடிஞ்சு வச்சுட்டு, ஐயோ தயோ ப்ளீஸ் விட்ரு ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கெஞ்சிட்ருக்காரு ஆக்ஷனில். இந்த சைடில் அந்த மேம் தான் இல்லாத எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. தயாங்க்கு மூஞ்செல்லாம் ரெட் ஆகிடுது, அவன் செம்ம கோபத்தில் இருக்கான். இப்போ அந்த மேம் தான், சரி நான் போயிட்டு வரேன் ஜங்குக் சார், இன்னொரு நாள் வெயிட் பண்ணலாம், இதை விட நல்ல ஃபுட்லாம் நான் செஞ்சு தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ தயாங் தான், ஜங்குக் சார் இன்னைக்கு வீட்டுக்கு வருவீங்களா? வருவேன். யா வந்து தான் ஆகணும் நீ. தயாங் ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி பேசுகிறா, வானா வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, எல்லாம் இந்த மல்லிகா டீச்சர்னால தான். மல்லிகா டீச்சர் உனக்கு இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, இதுக்கும் கேட்டு அடிச்சானா? ஐயோ அவ்வளோதான், அவளை வச்சுக்க மாட்டேன். அவளுக்கு இருக்கு அடி இப்படி ஓப்பனாகவே பேசிடுறேன். எம்மாடி வச்சுக்கிறேன்னா அவ்வளோதான், நம்மளை போட்டு சாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து ஓடுறான். இப்போது தயாங் தான் வீட்டில் செம்ம கோவத்தோடு உட்காந்துருக்கான். ஜங்குக் தான் இப்போது மெதுவாக பூனைக்குட்டி மாதிரி உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறான். தயாங் பார்த்துட்டு, ஜங்குக் சொல்லு தயாங், இங்கே வா,
ஆ, அது நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேனே. ம், இங்கே வான்னு சொன்னேன். ஆ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கிட்ட போயிட்டு தான் அப்படியே கமுக்கமாக உட்காந்துக்கிறான் கீழே. ஏ தயம், நான் சொல்கிறதோ கேளாம். ஜங்கு, காலையில் காலையில் சீக்கிரமாக எழுந்து உனக்காக பிடிச்ச டிஷ்லாம் பண்ணி வைப்பேன். ம், அதுக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஆனால் அந்த மல்லிகா டீச்சருக்கு போய் கொடுத்துட்ருக்க. எத்தனை நாளாக கொடுத்துட்ருக்க ஒழுங்காக சொல்லு. ஏய் சத்தியமா ஒரு நாள் தாண்டா கொடுத்தேன். அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஒரு நாளாச்சும் எனக்கு சொன்னியா நல்லா இருக்குன்னு? ஆ, நான் யாருக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்? அந்த மல்லிகா டீச்சர் வந்து சொல்லணும்னா அது ஏன் ஃபுட் சாப்பிட்டு என்கிட்டே சொல்கிறா? என்ன ஆ, கேம் ஆடுறியா ஜங்கு? ஏ கேம்லாம் இல்லை தான். நான் ஒரு செகண்ட் நான் சொல்கிறது கேளு. சரி சொல்லு, நான் சொல்ல போகிறேன் சொல்லு. என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ மேம் என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்ருக்கீங்க? ஜங்குக் ஜங்குக் சார் ஒன்றும் இல்லை. அட என்ன ஆச்சு சொல்லுங்க. அதுவா, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சு. அவர் ஐயோ என்ன இது ஃபேஸில்? ஆமாம் அடிச்சிட்டாரு. ஐயோ ஏன் நீங்கள் வந்தீங்க? நீங்கள் லீவே எடுத்துருக்கலாம்ல. இல்லை அங்கேருந்தா இன்னும் அடிச்சிட்டே இருப்பார் என்ன. அதான் நான் வந்துட்டேன். இங்கே வேற எங்கேயும் போக முடியல. சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு தான் வெளியே வந்தேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓ, இப்போ நீங்கள் ஓகே தானே? கொஞ்சம் ஓகே தான்ப்பா. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்லை, என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. என்னது? இதை பற்றி நீங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்லப்பா, வருஷ கணக்காக இப்படி தான் இருக்கேன் நான். முடியலை. அதனால தான் நான் என்ன பண்ணீங்க, திருப்பி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். விடுங்க பார்த்துக்கலாம், நீங்கள் சாப்பிடல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனுக்கு வச்சுருந்த ஃபுட்டை அப்படியே அந்த மேம்க்கு தரான். ஏன்பா நீ என்ன சாப்பிடுவ? அட எனக்கண்ணா, தடுக்கு விழுந்தா கேன்டீன் இருக்கு, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஜங்குக் சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை போ பண்ணுறாங்க. அடா என்ன இருக்குதுல, பரவாயில்ல விடுங்க, அந்த டப்பா மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சாப்பிட்டு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் அவங்க நடந்தது நம்ப. அப்புறம் ஏன் என்கிட்ட அன்றைக்கே சொல்ல நீ? ஏன்னா நீ அன்றைக்கி நீ வெளியே போயிட்டா நான் பண்ண முடியும்? நான் சொல்லாம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் எங்கேயோ போயிட்டா. ஏன் நெக்ஸ்ட் டே சொல்ல வேண்டியதானே? அதுக்கு நெக்ஸ்ட் டே கூட சொல்லியிருக்கலாமே ஜங்குக். சாக்கு சொல்லாத. என்னமோ பண்ணு, எனக்கு என்ன வந்தது? நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுங்க கொடுத்துருந்தா தெரியும். அவங்களாம் நமக்கு அக்கா வருதா, அக்காக்கும் மேலே. இப்போ தான் எல்லாம் வயசானவங்கள தானே லவ் பண்ணுறாங்க. நீ அப்படி தானே? ஓ வெறுப்பேத்தாத. பரவாயில்ல, நல்லா தான் பிடிச்சிருக்க. தயம் சொல்கிறேன்ல, அங்கே நான் சொன்னது தான் நடந்தது. உனக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்களுக்கே கால் பண்ணி கேளு. இப்படி சொன்ன உடனே தயாங்க அப்படியே இழந்து மேலே போயிடுறான் அவன் ரூமுக்கு. இப்போ ஜங்குக் தான் தயாங் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே நிற்கிறார் கீழே. இப்போ ஜங்குக் தான் டின்னருக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்க இப்போ தான் பொறுமையாக கீழே இறங்கி நடந்து வரான். இப்போது அதை பார்த்துட்டு இன்னைக்கு என் டைம் டேபிள் நானே சமைச்சிக்கிறேன், பரவாயில்ல ஆல்ரெடி முடிச்சிட்டேன். சரி, எனக்கு அப்போது சாப்பாடு வேணாம். தயம் ரொம்ப பண்ணுற தயம், அதான் சொல்லிட்டேன்ல என்ன நடந்ததுன்னு. இதை ஏன் என்கிட்ட அப்போ சொல்லன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். நம்ம 2 பேருமே பிஸி ஆகிட்டோம் தயம்.
ஜங்குக், காரணம் எப்படி வேணால் சொல்லலாம். ம் டேய், உன் பொசஸுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அவங்க நம்மளோட பெரியவங்கடா. சரி, கோச்சிக்கல, நான் பொசசிவ் ஆகலை, போதுமா? அதானே உனக்கு ஆசை? ஓகே அப்படின்ட்டு தேங்க் போயிடுறான். இப்போ அப்படியே நைட் போல் ஆகுது. ஜங்குக் தான் இப்போது தேங்க் முட்டி போட்டு, தயாங் சரி, நான் தான் சாரி, போதுமா? இதா அப்போவே கேட்டிருக்கலாம். என்னது சாரி? ஓ, அப்போது என்கிட்டேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் வாங்க நீ விரும்பலை, வெறும் சாரி. இதை அப்போவே சொல்லியிருந்தா சாரின்ற ஒரே வாரத்தில் முடிச்சு போயிருப்பேன்ல. ஓ, எதுக்கு இந்த ட்ராமாலாம்? அப்போது என்னைய பார்த்தா ட்ராமா போடுற மாதிரி இருக்கு. டே 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 ஆனாண்டா, வேணாம், எனக்கு உயிர் வேணும் எனக்கு, சரியா? இதுக்கு மேலே வாங்காத. ஓ, அப்போ நான் உயிர் வாங்குறேன். தயாங் தயாங், இங்கே பாரு, முட்டி போட்டிருக்கான் உனக்காக. அப்படியா? சரி. தயாங் தான் இப்போது ஷார்ட்ஸ் போட்டிருப்பான், அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? கால் அமைக்கோட. அதுக்கு எதுக்கு நீ இப்படி இருக்கணும்? எனக்கு கம்ஃபர்டபுளான இதில் தான் நான் இருப்பேன், கால் அமைக்கோட. சரி, இதுதான் என்னோட பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். வீக்னஸை வச்சு தாக்குறானே. சரி, இப்போது தேங் தான் அப்படியே அவன் லெக்ஸை லைட்டாக நீட்டுறான். ஜங்குக்கும் அப்படியே மசாஜ் பண்ணி விடுறான். இப்போது தேங் தான், ஜங்குக், நீக்கு மேலே கால் வலிக்குது, அங்கே அமைக்கோடு. ஏன்னா, அதாவது முட்டிக்கு மேலே கால் வலிக்குது. என்ன பண்ண பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பண்ணி விடுறான். ஸோ அவனுக்கு தயாங்கோட கால் பார்க்க பார்க்க ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது தயாங் தான், இந்தா நான் புதுசாக வாங்கிட்டு வந்த மாய்ஸ்சரைசர் போடு. யாராவது மசாஜுக்கு போய் போடுவாங்களா? தான் நான் போடுவேன், ஷைனிங்காக ஆகணும்ல என் டைஸ்லாம். ஓடுறா. சரி, இப்போது ஜங்குக்கும் அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்படியே டைஸ்லலாம் போட்டு விடுறான். ட்ராப்பாக வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறான். ஐயோ, தலைன்னு இருக்கானே. என்ன? ஒன்றும் இல்லை தயாங். தூங்கலாமா? எனக்கு தூக்கம் இல்லை, காலாமிக்க விட. டே ரொம்ப பண்ணுறடா. என்ன? என்ன இல்லை பண்ணுறான், ரொம்ப தான் பண்ணுறான். ஸோ ஜங்குக் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு தயங்கே ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் வேடா, ஏன்னா உனக்கு இப்போ டெம்ட் ஆகுதா? இல்லை காலை விட. முடியாது. காட்டு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே மெதுவாக தொடுறான். அதெல்லாம் தயாங்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் வேண்டாம். ஏன் வேணாம்? இதுனா ஆசைப்பட்டா இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ இல்லை, எனக்கு ஆசையாக இருக்கு. ஜங்குக் வேணாம், எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட டைஸ் ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவன் மேலே வர தயாங் அப்படியே படுத்துடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஓவர் ஆகுறான். தயாங் மேலே ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி நெக்கை பிடிச்சிருப்பான். ஸோ நெக்லேயே போய்ட்டு செம்மையாக சக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தயாங்னால சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ ஜங்குக்கோட கையெடுத்து அவனே வந்து அவனோட இதில் வைக்கிறான் தயாங். ஸோ அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போ தயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே லிப் கிஸ் தான் பண்ணுறானே. ஸோ அப்படியே ஹார்டாக போகுது அந்த கிஸ்ஸே. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, போதும் ரொம்ப போது, முடிச்சு விட்டுறலாம். ஓகே, சரி, இன்னைக்கான ஒரு வீடியோவை முடிச்சிடலாம். இதுக்கு தேவைப்பட்டா வேணால் அன்கட் போடுறேன், இப்போதைக்கு முடியாது. ஸோ ஓகே கைஸ், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அரண்யாமி, டாட்டா.